இன்றைக்கு தைப்பூசம் என்றதால நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நைனாதேவிக்கு தான் போயிருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தனும் வந்திருந்தான். காலாவளியில 5:30 போயிட்டோம். தைப்பூசம் என்றதால சரியான சனம். நைனாதேவிக்கு போராக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாழ்ப்பாணத்திலிருந்து குருகாட்டிவானுக்கு பஸ் எடுத்து அங்கிருந்து குருகாட்டிவானிலேருந்து நைனாதேவிக்கோ அல்லது நாகவிகாரிக்கோ போகணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் போட்டில் தான் பயணிக்கலாம். இவங்க என் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் அவங்களோட 2 கதையை கழிச்சிட்டு போய்கொண்டிருக்கல இன்னொரு குட்டி கப்பலை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நைனாதேவியில் நாகவிகாரியம் இருக்கிறதால அங்கேயும் ஆக்கள் வெளிவிடும். அதால அங்கே கொண்டு முதல்ல விட்டுட்டு தான் இந்த நைனாதேவி அம்மனுக்கு போட் போகும். நான் கடைசி அம்மனை தேடிக்கு தான் போயிருந்தேன். அந்த டைமில் சரியான காற்றும் கடல் அடியுமா இருந்தது. ஆனால் இந்த முறை அப்படி இருக்கல. இந்த அழகிய காட்சியை ரசிக்கிறதுக்கு 1000 கண்கள் போதாதுன்னு சொல்லலாம். எனக்கு 2-3 நேத்தி இருந்தது. அந்த நேத்தியெல்லாம் முடிச்சுட்டு அம்மன் உள்வீதி சுற்றிட்டு வழி வீதி குட்டி தேரில் பயணிச்சா. வடம் பிடிச்சி தேர் இழுத்துட்டு அன்னதானத்தையும் சாப்பிட்டு என்னதான் இருந்தாலும் பனியோ மழையோ காய்ச்சலாக கூட இருந்தாலும் கோயிலுக்கு போனால் ஒரு கோன் ஐஸ்கிரீம் குடிக்காமல் நாங்கள் வந்ததே இல்லை. கூட 90 கிட்ஸ் இதை செய்வாங்க. அப்படி இது உண்மை என்று சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரீல்ஸில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.